வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் டீ டைம் ஸ்நாக்ஸாக ஒரு சிப்ஸு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிப்ஸு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். லீவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு முறை இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 15-20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்கினது வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். உப்புமா செய்வோம் இல்லையா, அந்த உப்புமா ரவை தான் எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் சேர்த்து இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சிட்டிக்கு அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சிப்ஸு, அதுக்காக தான். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மாவில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சேர்த்த வெண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். உடச்சி விட்டிங்கன்னா உடஞ்சிடணும். இந்த அளவுக்கு இருக்கணும். காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை கலந்து வச்சிடலாம். மாவு அளந்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சாதாரண பச்சை தண்ணி தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணியை ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு உங்களுக்கு தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவே மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். பாத்திரத்துலேயும் ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை பாருங்கள். இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் மாவு. தண்ணியும் பார்த்திங்கன்னா நான் எடுத்த தண்ணியிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மீதி இருக்குது பாருங்கள். இப்போ வெண்ணெய் உருக்கின பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் இருக்குது. அதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா தடவி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை கொஞ்சம் இழுத்துட்டு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. மறுபடியும் ஒரு முறை பிசைஞ்சிட்டு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளை பிரித்து எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதை 4 பாகமாக பிரித்து எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் திரட்ட போகிறீங்களா இல்லை கவுண்டர் டாப்பில் திரட்ட போகிறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாவோ பெருசாவோ பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இது மாதிரி கட்டிங் போர்டில் தான் வச்சு திரட்ட போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து வச்சு இந்த மாதிரி மெலிசாக திரட்டிக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக திரட்டி எடுத்துருக்கிறேன். அதே சமயம் நல்லா மெல்லிசாவும் திரட்டி இருக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் இருக்கிற அன்ஈவனாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா டைமண்ட் மாதிரி கட் பண்ணுறேன். நேராக இந்த மாதிரி கோடு போட்டுட்டு குறுக்கில் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொரிக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாகவும் வரும். இந்த சப்பாத்தி திரட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மாவை கம்மியாக தூவிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது எண்ணெய் சீக்கிரமாக கருப்பாகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பாருங்கள். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி திரட்டிட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிப்ஸை ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த சிப்ஸை எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். இந்த சிப்ஸு பார்த்திங்கன்னா பொறுமையாக வேகும்போது தான் நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சிப்ஸு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிப்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிப்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிப்ஸு மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா
இந்த சாட் மசாலா மிளகாத்தூள் சேர்ந்து நமக்கு டேஸ்ட் இன்னுமுமே சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலலாம் சிப்ஸ் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு நம்ம கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல க்ரன்ச்சியாகவும் நல்ல காரசாரமாகவும் ஒரு சிப்ஸு செஞ்சு காமிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.